Good morning students. Sri Vidya Bharati Metric Higher Secondary School, Sakarampalayam. Welcome to our chemistry channel. Previous classல chemistry அப்படிங்கிறது எதுக்காக ஸ்டடி பண்ணுறோம், அதனால் என்னென்ன யூசஸ், இப்போ ஹையர் செகண்டரியில் கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது, என்னென்ன ஸ்டடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருக்கோம். 3 பிரான்ச்சஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். ஃபஸ்ட் ஒன் இன்ஆர்கானிக், செகண்ட் ஒன் ஃபிசிக்கல், தேர்ட் ஒன் ஆர்கானிக் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம இன்ஆர்கானிக் பார்க்க போகிறோம். ஓவராலாக 15 லெசன் இருக்குதுன்னு பார்த்தோம். அதாவது ஆர்கானிக், இன்ஆர்கானிக், ஃபிசிக்கல் ஒவ்வொன்றிலையும் 5 லெசன்ஸ், டோட்டலாக 15 லெசன் இருக்குதுன்னு பார்த்தோம். அதில் இன்ஆர்கானிக் பார்க்குறோம். இன்ஆர்கானிக் அப்படிங்கிறது நான் லிவிங் திங்ஸ் பற்றி படிக்கிறது அப்படின்னு பார்த்துருக்கோம். அதில் ஒன் ஆஃப் த லெசன் தான் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். அது 10th நீங்கள் ஸ்டடி பண்ணியிருக்கீங்க. அதில் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக எலமெண்ட்ஸை கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க, நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் ஓவராலாக பார்த்திங்கன்னா 4 பிளாக் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பிளாக் பார்த்திங்கன்னா எஸ் பிளாக், செகண்ட் பி பிளாக், தேர்டு டி பிளாக், ஃபோர்த் ஒன் எஃப் பிளாக். பிளாக் வைஸ் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோங்க. எதை யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அட்டாமிக் நம்பர் யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஆல்ரெடி 10th ஸ்டடி பண்ணியிருக்கோம். 10th பேசிக் படிச்சிருப்போம். இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எலாபரேட்டாக படிக்க போகிறோம். ஹையர் செகண்டரி 11th எலாபரேட்டாக படிக்க போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பீரியாடிக் கிளாசிஃபிகேஷனில், அதாவது இந்த பீரியாடிக் டேபிளில் எலமெண்ட்ஸ், அதாவது ஆட்டம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ அந்த ஆட்டம் அப்படின்னா என்ன, அதில் என்னென்னலாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, சப் அட்டாமிக் பார்ட்டிகல் என்னென்ன இருக்குது அப்படிலாமே நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். அப்போ பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் அந்த லெசனுக்குள்ளார என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி பேசிக் பார்க்க போகிறோம். பேசிக் நல்லா நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக அந்த லெசன் ஃபுல்லாகவே நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நீட்டெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, அதாவது நீட்டில் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்டில் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன்லேருந்து அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகே, அப்போ இந்த பேசிக் லெசனுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா பேசிக் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த கொஷின் கொடுத்தாலும் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன்லேருந்து எந்த கொஷின் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். அப்போ எப்படி எந்த கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னா பேசிக் நமக்கு தெளிவாக இருந்தால் போதும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ ஆட்டம்களை செப்பரேட் பண்ணோம்னா எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இருக்குன்னு ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். ஒன்ஸ் நம்ம ரீகால் பண்ணிக்கலாம், அப்போ தான் அடுத்தடுத்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியம் ஆட்டம் எடுத்துக்கலாம். லித்தியத்தோட அட்டாமிக் நம்பர் 3, மாஸ் நம்பர் 7, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்போ ஆட்டம்னா எலக்ட்ரான் இருக்குது, ப்ரோட்டான் இருக்குது, நியூட்ரான் இருக்குது. நமக்கு லோயர் கிளாஸ்லேருந்தே ஸ்டடி பண்ணிகிட்ருக்கோம். இருந்தாலும் ஒன்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 3, நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் 3. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரானுக்கு ஈக்குவலாக நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இருக்கும். அதனால தான் ஆட்டம் அப்படிங்கிறது நியூட்ரல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நம்பர் ஆஃப் நியூட்ரான் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர். மாஸ் நம்பர் 7, அட்டாமிக் நம்பர் 3, ஃபைனல் நியூட்ரான் 4 கிடச்சிருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ ஆட்டம் அப்படின்னு எடுத்துட்டோம். அப்போ ஆட்டம் அதில் எலக்ட்ரான் எங்கெங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு, நியூட்ரான் எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம சென்டரில் இருக்கிறது தான் நியூட்ரானும் புரோட்டானும். எலக்ட்ரான் அவுட்டரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதாவது நியூட்ரான், புரோட்டான் ரெண்டும் சேர்ந்து தான் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரான் அப்படிங்கிறது இந்த நியூக்ளியஸை சுற்றி அரவுண்ட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, இந்த மாதிரி அந்த ரிங் மாதிரி இருக்கிறது தான், அதுதான் சர்க்குலர் பாத். அதுக்கு தான் நேம் ஆர்பிட், அதாவது வளையப்பாதை. அதாவது எலக்ட்ரான் எங்கே சுற்றிட்டு இருக்கோ அதுக்கு தான் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்குலர் பாத், ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எலக்ட்ரான் அப்படிங்கிறது நியூட்ரான், புரோட்டான் சென்டர், அது ரெண்டும் சேர்ந்தது நியூக்ளியஸ். அதை சுற்றி தான் எலக்ட்ரான்ங்கிறது அரவுண்ட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, அப்போ ஆர்பிட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ரிங் பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 இந்த மாதிரி 4 போயிட்டே இருக்கும். அப்போ எல்லாமே ஆர்பிட்ன்னு இருக்குது. அப்போ எல்லாமே அதனுடைய வளையப்பாதை தான், அதில் தான் எலக்ட்ரான்லாம் சுற்றிட்டு வருது. அப்போ இதை எப்படியாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், அதை தான் எனர்ஜி லெவல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ n = 1 அப்படின்னு சொல்கிறோம், n = 2, n = 3, n = 4. இப்போ எல்லாமே ஒரே மாதிரியே இருக்குது. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இந்த ஆர்பிட் இங்கேயும் பார்த்திங்கன்னா நான் 3 சர்க்கிள் ட்ரா பண்ணியிருப்பேன். அப்போ 3 சர்க்கிள் அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த மாதிரி, அப்போ இந்த மாதிரி ஒரு எல்லாத்தையுமே ஆர்பிட்டுன்னு சொல்ல முடியாது. எப்படியோ ஒன்று நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்காக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதுக்காக ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல், அதுதான் அதனுடைய எனர்ஜி லெவல். இப்போ எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க, என்ன லெட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா KLM
என். கே செல், எல் செல், எம் செல், என் செல், இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான்ஸ் அரவுண்ட் ஆகிட்டு இருக்கும், அதுதான் ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்பிட், அதுதான் ஆர்பிட், சர்க்குலர் பாத். அந்த அந்த வழி தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிட்னு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நிறைய ஆர்பிட் இருக்குது, எல்லாமே ஆர்பிட் ஆர்பிட், ஃபஸ்ட் ஆர்பிட், செகண்ட் ஆர்பிட், தேர்ட் ஆர்பிட்னு சொல்லாமல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, அதாவது ஃபஸ்ட்டு சர்க்கிள் பாருங்கள், ஃபஸ்ட்டு சர்க்கிள் n is equal to 1. அடுத்த சர்க்கிள் பாருங்கள், ஆர்பிட் n is equal to 3. இப்போ இதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க, என்ன லெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே செல், எல் செல், எம் செல், என் செல். அதாவது ஒவ்வொரு செல்லுலையும் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ப்ரெசன்ட் இன் செல். அப்போ செல்லில் கே செல்லில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கலாம், நம்ம சொல்லிட்டோம் நியூக்ளியஸை சுற்றி தான் எலக்ட்ரான்ஸ் வந்து அரௌண்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ கே செல்லில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அப்போ என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்தோம், 2n². அப்போ 2n² சொல்லிட்டாங்க. என் ஃபஸ்ட்டு செல்லாக இருந்தால் எண்ணுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 எலக்ட்ரான். அப்போ ஃபஸ்ட்டு செல்லில் எவ்வளோ எலக்ட்ரான் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், கே செல்லில் 2 எலக்ட்ரான்ஸ் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, செகண்ட் செல் தான் எல்லுன்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ எண்ணுக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 8 எலக்ட்ரான். நெக்ஸ்ட் ஒன் n is equal 3, எம் செல். அப்போ எண்ணுக்கு 3 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 18 எலக்ட்ரான். அடுத்து எண்ணுக்கு ஃபோர்த்து செல் பார்த்திங்கன்னா என் செல்லுன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, 4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஓவரால் 32 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகே, அப்போ என் செல்லில், அதாவது n is equal to 1ல் என்ன ஆர்பிட்டால் இருக்கும் அப்படின்றது எஸ் ஆர்பிட்டால். அப்போ எவ்வளோ எலக்ட்ரான், அப்போ எஸ்ஸில் 2 எலக்ட்ரானை மட்டும்தான் ஃபில் பண்ண முடியும், 2க்கு மேலே ஃபில் பண்ண முடியாது. ஓகே, n is equal to 8 எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 8னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஆர்பிட்டால், பி ஆர்பிட்டால், செகண்ட் செல் அதாவது எல் செல்லில் இருக்குது. ஓகே, n is equal 3ல் எஸ் ஆர்பிட்டால், பி ஆர்பிட்டால், டி ஆர்பிட்டால். நெக்ஸ்ட் n is equal 4ல் எஸ்பி, டிஎஃப். ஓகே, அப்போ பாருங்கள் 1 அப்படிங்கிறது எஸ் ஆர்பிட்டால் ஸ்டார்ட் ஆகும், அதாவது 2ல் தான் பி ஆர்பிட்டால் ஸ்டார்ட் ஆகும், 3ல் தான் டி ஆர்பிட்டால் ஸ்டார்ட் ஆகும், 4ல் தான் எஃப் ஆர்பிட்டால் ஸ்டார்ட் ஆகும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 4 பிளாக் செப்பரேட் பண்ணியிருக்காங்க, எஸ் பிளாக், பி பிளாக், டி பிளாக், எஃப் பிளாக். அப்போ ஆர்பிட்டால் என்னென்ன ஆர்பிட்டால் இருக்குது அப்படின்னா எஸ் ஆர்பிட்டால், பி ஆர்பிட்டால், டி ஆர்பிட்டால், எஃப் ஆர்பிட்டால். அப்போ அந்த ஆர்பிட்டாலில் தான் எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும். ஆர்பிட் அப்படிங்கிறது எலக்ட்ரான்ஸ் வந்து நியூக்ளியஸை சுற்றி அந்த அரவுண்ட் ஆகிறது தான் ஆர்பிட், அந்த சர்க்குலர் பாத் தான் ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்பிட்டால் அப்படிங்கிறது ஆர்பிட்டாலில் தான், அதாவது மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி பைண்டிங் இந்த எலக்ட்ரான், அதுதான் அந்த எலக்ட்ரான் தான் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். மேக்ஸிமம் எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த ஆர்பிட்டாலில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், எலக்ட்ரான் வந்து மேக்ஸிமமாக இருக்கும், அதுதான் ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எஸ்ஸில் எலக்ட்ரான் ஃபில் ஆகும், பி ஆர்பிட்டால் எலக்ட்ரான் ஃபில் ஆகும், டி எஃப்பில் ஃபில் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் ஆகிறத பார்த்துட்டோம், ஒவ்வொரு செல்லுலேயும் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் பார்க்க போகிறோம், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நமக்கு தெரியணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன ரூல், என்ன பிரின்சிபல் நமக்கு தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபா பிரின்சிபல் பார்க்க போகிறோம். அடுத்து n+l ரூல், ஹுன்ஸ் ரூல், மூணுமே நமக்கு தெரிஞ்சு, மூணுமே நமக்கு ஃபெமிலியர் அப்படின்னா இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நமக்கு எப்போ கேட்டாலுமே நம்மளால் எழுத முடியும். அப்போ ஃபஸ்ட் ஒன் ஆஃபா பிரின்சிபல் பாருங்கள். ஆஃபா பிரின்சிபல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோயர் எனர்ஜி ஆர்பிட்டால் ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்டு, தென் எலக்ட்ரான்ஸ் என்டர் தென் நெக்ஸ்ட் ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டால். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லோயர் எனர்ஜி ஆர்பிட்டால் கம்ப்ளீட்லி ஃபில் ஆனால் தான் நெக்ஸ்ட் எலக்ட்ரான் எங்கே என்ட்ரு ஆகுது, ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டாலில் என்ட்ரு ஆகுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 3 ரூல்ஸ் பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஆஃபா பிரின்சிபல், செகண்ட் n+l ரூல், தேர்ட் ஒன் ஹுன்ஸ் ரூல். இந்த மூணுமே நமக்கு ஃபெமிலியர் அப்படின்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்போ கேட்டாலும் நம்மளால் சொல்ல முடியும். அதனால் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அதாவது ஒரு ஆட்டத்தோட கான்ஃபிகரேஷன், அட்டாமிக் நம்பர் நம்ம ரைட் பண்ணணும் அப்படின்னா 1 2 3 நம்மளால் ரைட் பண்ண முடியாது, ஆர்பிட்டால்ஸ் மென்ஷன் பண்ணி தான் நம்மளால் ரைட் பண்ண முடியும். அப்போ எந்த ஆர்டரில் நம்மளால் ரைட் பண்ணுறது, அதுக்கு என்ன அப்படியே எழுதிட்டு போகலாமா, இல்லை அதுக்கு சம் பிரின்சிபல்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த பிரின்சிபல் ரூலெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்மளால் ரைட் பண்ண முடியும். அப்போ ஈஸியாக ரைட் பண்ணணும்
எப்போ கேட்டாலும் நம்மளால் எழுத முடியும், எப்பயுமே நம்ம மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கிளாஸில் பார்க்க போகிற இந்த ரூல்ஸ் பிரின்சிபலை நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஈஸியாக தான் இருக்கும். அப்போ எப்படி எழுதலாம்? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? லோயர் எனர்ஜி ஆர்பிட்டால் ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்டு தென் த எலக்ட்ரான்ஸ் என்டர் த நெக்ஸ்ட் ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டால். லோயர் எனர்ஜி ஆர்பிட்டால் கம்ப்ளீட்லி ஃபில் பண்ணணும். அடுத்து தான் எலக்ட்ரான்ஸ் எங்கே என்டர் ஆகும்? ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டால். ஓகே, இந்த டயக்ராம் பாருங்கள். n=1 ஃபஸ்ட்டு s ஆர்பிட்டால் மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்னோம். n=2 தான் எல் செல், s ஆர்பிட்டால் p ஆர்பிட்டால் ரெண்டுமே இருக்கும். அப்போ ஆர்பிட்டாலுக்கு முன்னாடி 2 போட்டோம் அப்படின்னா அது செகண்ட் லெவல், செகண்ட் செல்லில் இருக்குது. 1 போட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் செல்லில் இருக்குது அப்படின்னு மீனிங். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ இந்த டயக்ராம், அதாவது ஆஃபா பிரின்சிபலில் ஸ்னேக் டயக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டயக்ராம் நமக்கு ஃபெமிலியராக தெரிஞ்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது அட்டாமிக் நம்பர் ஹையர் அட்டாமிக் நம்பர் கூட நம்மளால் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஈஸியாக ரைட் பண்ண முடியும். அப்போ என்ன பார்த்துருக்கோம்? ஆஃபா பிரின்சிபலில் லோயர் எனர்ஜி ஆர்பிட்டால் கம்ப்ளீட்லி ஃபில் ஆனால் தான் நெக்ஸ்ட்டு எலக்ட்ரான் எங்கே ஃபில் பண்ணணும்? ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டாலில் ஃபில் பண்ணணும். லோயர் எனர்ஜி ஆர்பிட்டாலே கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகாமல் ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டாலுக்கு நம்ம எலக்ட்ரான் ஃபில் பண்ணக்கூடாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டயக்ராம் நல்லா பார்த்துக்குங்க. 1s n=1 அப்படின்னா கே செல். 1sலேருந்து அடுத்து எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ மார்க் 2s 2pக்கு வருது. 2pலேருந்து 3sக்கு போகுது. 3sலேருந்து பாருங்கள் 3p, 3pலேருந்து பாருங்கள் 3pலேருந்து 4s, 4sலேருந்து 4pக்கு போகலை 3dக்கு போகுது. 3dலேருந்து 4pக்கு போகுது. 4pலேருந்து 5s, 5sலேருந்து 5pக்கு போகாமல் 4dக்கு போகுது. இப்போ இந்த ஏரோ மார்க் எந்த சைடு நான் போட்டிருக்கணும் அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? நல்லா மெமரி பண்ணிக்கிங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். அப்போ அந்த டயக்ராம் பேஸ் பண்ணி தான் நான் இந்த கீழே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ரைட் பண்ணியிருக்கேன். அப்போ நீங்கள் இந்த கான்ஃபிகரேஷன், அதாவது இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? ஹையர் அட்டாமிக் நம்பருக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ரைட் பண்ண முடியும். பாருங்கள், ஏரோ மார்க் எப்படி போட்டிருக்கேன்? லோயர் எனர்ஜியிலிருந்து ஹையர் எனர்ஜிக்கு, அதாவது லோ டு ஹை போயிட்டுருக்கு. இப்போ 1s 2s 2p, 3s 3p, 4s 3d 4p, 5s 4d 5p, 6s 4f 5d 6p, 7s 5f 6d. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி ஆர்டர் லோயர் எனர்ஜி கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிட்டு தான். இப்போ லோயர் எனர்ஜி அப்படிங்கிறது 2s கம்பேர் பண்ணும்போது 1s தான் லோயர் எனர்ஜி. அப்போ 1s s ஆர்பிட்டாலில் கே செல்லில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்? 2 எலக்ட்ரான். அப்போ s ஆர்பிட்டாவே ஓவராலாக 2 தான் ஃபில் பண்ண முடியும். 2க்கு மேலே 3 எல்லாம் s3 s4 1s3 1s4 நம்மளால் ஃபில் பண்ண முடியாது. அப்போ 1s2, அப்போ இந்த 2 எலக்ட்ரானும் 1sல ஃபில் பண்ணிட்டு தான் அடுத்து 2sக்கு போக முடியும். அப்போ நம்ம 1s1ன்னு போட்டு இன்னொரு எலக்ட்ரானை, சப்போஸ் அட்டாமிக் நம்பர் 2, அப்போ 1s1 2s1ன்னு எழுத முடியாது, 1s2 தான். ஓகேவா? இப்போ லோயர் எனர்ஜி கம்ப்ளீட்டாக ஃபில் ஆனது ஹையர் எனர்ஜி. இப்போ லித்தியம் பாருங்கள், அட்டாமிக் நம்பர் 3, லித்தியத்தோட அட்டாமிக் நம்பர் 3. அப்போ 1s2 1s2 எப்படி பிரிச்சுக்கலாம்? 2 + 1ன்னு பிரிச்சுக்கலாமா இதை? அப்போ கம்ப்ளீட்டாக 2 ஃபில் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்? இங்கே மறுபடியும் இந்த 1sலேயே எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் ஃபில் பண்ண முடியாது. அடுத்து எங்கே போனால் 2s1. அப்போ லோயர் எனர்ஜி கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிட்டு தான் ஹையர் எனர்ஜிக்கு போகணும். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லோயர் எனர்ஜி டு ஹையர் எனர்ஜி தான் ஆஃபா பிரின்சிபல். நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். 1sக்கு அடுத்து 2s, ஓகே, 2s 2p, 3s 3p, 3d தானே வரணும். நம்ம ஆல்ரெடி இந்த கிளாஸ் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டோம், டி ஆர்பிட்டால் அப்படிங்கிறது 3ல் தேர்ட் லெவலில் தான் டி ஆர்பிட்டால் என்ட்ரு ஆகும். அதே மாதிரி எஃப் ஆர்பிட்டால் அப்படிங்கிறது 4லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்துருக்கோம். ஓகேவா? அப்போ 3pக்கு அப்புறம் இந்த இடத்துல நமக்கு டவுட் வரும். ஏன் 3s 3p 3dக்கு வந்திருக்கலாம்ல, ஏன் 3dக்கு பிஃபோராக 4s ப்ரெசென்ட் ஆகிருக்கு? என்ன ரீசன்? அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனே கரெக்டான ஆர்டர் இதுதான். நம்ம எப்படி ஆஃபா பிரின்சிபல் பார்த்தோமோ இந்த ஆர்டர் தான் கரெக்டான ஆர்டர். கரெக்ட், இதுதான் கரெக்டு. நமக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், 3s 3p 3d அப்படி தானே வரணும், ஏன் 4s முன்னாடி என்ட்ராயிடுச்சு அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு தான் இந்த டவுட்டை கிளியர் பண்ணுறது தான் நெக்ஸ்ட் ரூல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா n+l ரூல். நல்லா லிசன் பண்ணிக்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. என்ன ரீசன், அதாவது என்ன ரூலில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆஃபா பிரின்சிபலில் நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க. அடுத்து n+l ரூல் பார்க்க போகிறோம். லிசன் பண்ணுங்கள்.
state that the lower the value of n plus L for an orbital, அதாவது ஒரு ஆர்பிட்டாலோட லோயர் த வேல்யூ, லோயர் இஸ் இட்ஸ் எனர்ஜிங்கிறாங்க. லோயர் த வேல்யூ ரெண்டு இது இருக்குது, ரெண்டை கம்பேர் பண்ணும்போது, ரெண்டு ஆர்பிட்டால் கம்பேர் பண்ணும்போது எந்த ஆர்பிட்டாலுக்கு லோயர் எனர்ஜியோ அதுதான் லோயர் அதாவது லோயர் வேல்யூவோ அதுதான் லோயர் எனர்ஜி அப்படிங்கிறாங்க. ஓகே, இது ஃபஸ்ட்டு. செகண்ட் பாருங்கள், இன்கேஸ் டூ ஆர்பிட்டால் ஹேவ் த சேம் வேல்யூ ஆஃப் n + L. எப்படி சொல்லுவோம், ரெண்டு ஆர்பிட்டால் இப்போ 1s 2sன்னு இருக்குது, நமக்கே தெரியும் 1s தான் லோயஸ்ட் எனர்ஜி, 2s ஹையர் எனர்ஜின்னு தெரியும். சப்போஸ் ரெண்டு ஆர்பிட்டாலும் சேம் n + L வேல்யூ வந்துச்சுன்னா அதுக்கு என்ன மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். பாரு, லிசன் பண்ணுங்கள். If two orbital have the same value of n + L, same value of n + L, the orbital with lower value of n will have the lower energy. ரெண்டு ஆர்பிட்டால் சேம் n + L வேல்யூவில் இருக்குது, அந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது என்னோட வேல்யூ எதுக்கு லோயராக இருக்கோ அதுதான் லோயர் எனர்ஜிங்கிறாங்க. நம்ம பார்க்கலாம் பாருங்கள். அப்போது என்னங்கிறது நமக்கு தெரியும், எத்தனாவது செல், அதாவது எத்தனாவது செல் அப்படிங்கிறது என்னது n, அதாவது எனர்ஜி லெவலை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் n. ஃபஸ்ட்டு செல்லாக அங்கே பார்த்துருக்கோம், எனர்ஜி லெவலை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் n. எனர்ஜி லெவல் அப்படின்னு சொல்லலாம், n = 1, n = ஃபஸ்ட் எனர்ஜி லெவல், செகண்ட் எனர்ஜி லெவல், தேர்ட் எனர்ஜி லெவல். இப்போ எனர்ஜி லெவலை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் n. அப்போ எதனாவது எனர்ஜி லெவல் அப்படின்னு பார்க்க போகிறோம் பாருங்கள். அப்போ என்னங்கிறது 4s அப்படின்னா கண்டிப்பாக n = 4ல் தான் அது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். n3d அப்படின்னா n = 3. அப்போ என்னங்கிறது நம்ம எதை சொல்கிறோம், எதை ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் எல்லுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லுனா என்ன, அப்போ எல்லுங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுறது பின்னாடி நம்ம அடுத்த லெசனில் பார்ப்போம். அசிமுதல் குவாண்டம் நம்பர் தான் எல் அப்படிங்கிறது. இப்போ பேசிக்காக சிம்பிளாக பார்ப்போம் இந்த லெசனில் என்னங்கிறது. நெக்ஸ்ட் லெசனில் டெப்த்தாக பார்த்துக்கலாம். எல் அப்படிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, சப்செல். சப்செல் மீன்ஸ் ஆர்பிட்டால். ஆர்பிட்டாலை ரெப்ரசன்ட் பண்ணுறது எல். என்னங்கிறது எனர்ஜி லெவல், ஃபஸ்ட் எனர்ஜி லெவலா, செகண்ட் எனர்ஜி லெவலா, தேர்ட் எனர்ஜி லெவலா. ஓகேவா? எல்லுங்கிறது எதை ரெப்ரசன்ட், சப்செல். சப்செல்னா என்ன அப்படின்னா ஆர்பிட்டால் தான் சப்செல், ஆர்பிட்டால் தான் சப்செல். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ இந்த மேலே என்ன பார்த்துருக்கோம், ஏ வந்து லோயர் எனர்ஜி டு ஹையர் எனர்ஜி. ஏ வந்து 3Dக்கு முன்னாடி 4s வந்துடுச்சு, n + L ரூல் பேஸ் பண்ணி தான் பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், என்னோட வேல்யூ 4s எடுத்துக்கிறோம், 3D எடுத்துக்கிறோம். என்னோட வேல்யூ 4, எல்லோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி எல்லுக்கு வேல்யூ 0 to எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும், 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? அப்போ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 0 1 2 3. 0னா s ஆர்பிட்டால், 1 அப்படின்னா p ஆர்பிட்டால், 2 அப்படின்னா d ஆர்பிட்டால், 3 அப்படின்னா f ஆர்பிட்டால். இதுதான் அடுத்த லெசனில் நம்ம படிக்க போகிறோம் கெமிஸ்ட்ரி இன்ஆர்கானிக்கில். இதுக்கு முன்னாடி நம்ம ஜென்ரலாக என்ன அப்படிங்கிறது இந்த லெசனில் தெரிஞ்சிருக்கோம். டெப்த்தாக நம்ம நெக்ஸ்ட் லெசனில் பார்த்துக்கலாம். ஓகே, எல்லோட வேல்யூ 0லேருந்து சப்ஸ்டிட் பண்ணுவோம். 0 1 2 3. 0 அப்படின்னா s ஆர்பிட்டால், 1 அப்படின்னா p ஆர்பிட்டால், எல்லோட வேல்யூ 2ஆக இருந்தால் அது t ஆர்பிட்டால், 3ஆக இருந்தால் அது f ஆர்பிட்டால். ஓகே, இப்போ 4s எடுத்துக்கிறோம். ஏன் வந்து 3Dக்கு முன்னாடி நம்ம என்ன டவுட் கிளியர் பண்ண போகிறோம் இந்த இடத்துல, 3Pக்கு அடுத்து 3D தானே வரணும், ஏன் 4s முன்னாடி என்ட்ரு ஆயிடுச்சு அப்படிங்கிற டவுட்டு n + L ரூலில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க, அதனுடைய எக்ஸாம்பிளில் பார்க்குறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 4s என்னோட வேல்யூ என்ன நமக்கு தெரியும், ஆர்பிட்டாலுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் என்னோட வேல்யூ, n = 4. ஓகே, இப்போ 4 சொல்லி எல்லோட வேல்யூ என்ன, நான் என்ன சொல்லியிருக்கோம், 0 அப்படின்னா என்ன ஆர்பிட்டால், s ஆர்பிட்டால். இங்கே என்ன ஆர்பிட்டால் கொடுத்துருக்காங்க, s ஆர்பிட்டால் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ எல்லுக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம், 0. அப்போ 4 + 2 ஆட் பண்ணுங்கள், n + L. 4 + 0 = 4 கிடச்சிருக்கு. ஓகேவா? அப்போ 3Dக்கு நெக்ஸ்ட் எடுத்துக்கலாம். n-க்கு 3, எல்லோட வேல்யூ என்ன, இதை எடுத்துங்க, இதை எழுதிட்டு அங்கே பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ d ஆர்பிட்டால்னு சொல்லிட்டாங்க. dக்கு என்ன வேல்யூ 2. அப்போ n + L 2 ஆட் பண்ணால் 5. அப்போ n + L வேல்யூ எங்கே ஹையாக வருது, எங்கே லோவாக வருதுன்னு கம்பேர் பண்ணணும். இப்போ பாருங்கள், 4sக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கும் நமக்கு, 4. 3Dக்கு 5. அப்போ லோயஸ்ட் நம்பர், லோயஸ்ட் n + L வேல்யூ தான் லோயர் எனர்ஜி, ஹையஸ்ட் n + L வேல்யூ ஹையர் எனர்ஜி. அதனால தான் நமக்கு 3Dக்கு முன்னாடி 4s ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டுக்கு நம்ம மீனிங் என்னன்னு பார்த்துட்டோம். பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், lower the value of n + L for an orbital, the lower its energy.
ஓகே பார்த்துருக்கோம். 4Sக்கு 4 வந்துச்சு, 3Dக்கு 5 வந்துச்சு. எப்படின்னு பார்த்தோம், இல்லை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் 3Dக்கு பிஃபோராக 4S ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு இதே எக்ஸ்ப்ளனேஷனில் பாருங்கள். 2 ஆர்பிட்டால்ஸ் வந்து சேம் n+l வேல்யூவில் இருந்துச்சுன்னா நம்ம என்னோட வேல்யூவை மட்டும் பார்க்கணுங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த இடத்துல என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3Dயும் 4Pயும் எடுத்துக்கலாம். 3D 4P. 4Sக்கு அப்புறம் 4P வராமல் ஏன் 3D வந்திருக்கு? ஓகேவா, அந்த ஆர்டர் n+l பார்த்துட்டோம். இங்கே வந்து இந்த ரெண்டையும் எதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா சேம் n+l வேல்யூ. ஓகேவா, நல்லா நம்ம லிசன் பண்ணிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். 4S 3D அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் n+l வேல்யூவில் இருந்துச்சு. அதில் 4Sக்கு n+l வேல்யூ 4, இதுக்கு 5 வந்துச்சு. அதனால் இது வந்து லோயஸ்ட் எனர்ஜி டு ஹையஸ்ட் எனர்ஜி அப்படின்னு பார்க்குறனால 4க்கு அடுத்து 5 வந்துச்சு. ஓகே, இங்கே 4P 3Dயை நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். அடுத்த எக்ஸாம்பிளில் கம்பேர் பண்ணணும். 4P 3D 4P 3D. அப்போ நீங்களே நம்ம சொல்லலாம், இவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம். 4P 3Dக்கு நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம், வீடியோ ஸ்டாப் பண்ணிவிட்டு. அப்போ தான் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு புரியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 4P. அப்போ 4P அப்படின்னா என்னோட வேல்யூ என்னன்னு நமக்கு நல்லாவே தெரியும், 4. எல்லோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா p ஆர்பிட்டால் அப்படின்னா 1. 4 + 1 எவ்வளோ? 5. ஓகே, இப்போ 4Pக்கு வேல்யூ எவ்வளோ வேல்யூ கிடச்சிருக்கு? 5 வேல்யூ கிடச்சிருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு 3D பார்க்கலாம். என்னோட வேல்யூ 3, எல்லோட வேல்யூ d ஆர்பிட்டால் அப்படின்னா 2 ஸ்டூடெண்ட்ஸ். 2 = 5. ஓகே, ரெண்டுமே சேம் n+l வேல்யூவில் இருக்குது. அப்போ என்ன எப்படி கன்சிடர் பண்ணி எதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம், எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ எதுக்கு லோவாக இருக்கோ அதுதான் லோயஸ்ட் எனர்ஜி அப்படிங்கிறாங்க. 4P 3D ரெண்டுமே சேம் n+ வேல்யூவில் இருக்குது. 5 5 கிடைக்குது. இப்போ எதை ஃபஸ்ட்டாக நம்ம ரைட் பண்ணிக்கணும், எது லோயஸ்ட்டில் கன்சிடர் பண்ணிக்கணும், என்னோட வேல்யூ எதுக்கு லோவாக இருக்கோ அதுதான் 4P 3D. இப்போ என்னோட வேல்யூ எது லோவாக இருக்குது? 3. இதுதான் என்ன பண்ணுறோம், நம்ம 4Pக்கு முன்னாடி 3Dயை ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஓகேவா, அப்போ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் எனர்ஜி, இது ஹையஸ்ட் எனர்ஜி. அப்போ 3Dக்கு அடுத்து தான் 4P. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், அதனால தான் என்ன பண்ணியிருக்கோம், 3D என்னோட வேல்யூ ரெண்டுமே பாருங்கள். இந்த இடத்துலையும் மறுபடியும் இன்னொரு டைம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 3D 3, எல்லோட வேல்யூ d ஆர்பிட்டால்னா 2. எப்போ கேட்டாலும் சொல்ல தெரியணும், ஞாபகம் வச்சுருக்கணும். எல்லோட வேல்யூ எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 0 1 2 3. 0 அப்படின்னா s ஆர்பிட்டால், 1 அப்படின்னா p ஆர்பிட்டால், அடுத்து 2 அப்படின்னா d, f அப்படின்னா 4. ஓகேவா, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். 3 என்னோட வேல்யூ 3, எல்லோட வேல்யூ d அப்படின்னா 2. ஓகேவா, அடுத்து 4P என்னோட வேல்யூ 4, எல்லோட வேல்யூ 1. 4 + 1 4 + 3 + 2 5 5 5. இப்போ ரெண்டுமே சேம் வேல்யூவில் இருக்குது. அப்போ எனக்கு எதுக்கு லோயஸ்ட் வேல்யூ அதுதான் ஃபஸ்ட்டு எழுதணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கிளாஸில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் பிரின்சிபல் பார்த்தோம். லோயஸ்ட் எனர்ஜி டு ஹையஸ்ட் எனர்ஜி, எலக்ட்ரான்ஸ் அப்படி தான் ஃபில் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆர்டர் ஸ்னேக் டயக்ராம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. நோட்டில் வந்து ஒரு டைமுக்கு மேலே எழுதி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எழுதி ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஆர்டர். அப்போ இந்த ஆர்டர்னு போகும்போது ஏன் 4S 3Pக்கு அடுத்து 3D வராமல் 4S வந்திருக்கு? எதை பேஸ் பண்ணி? n+l ரூல் பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. சரியா, இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் நீங்களே. இதுக்கு நீங்கள் இந்த ஆர்டருக்கு வந்து உங்களுக்கு ஃபெமிலியராக இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரிமைனிங் அடுத்த ரூல் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.